ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் ஊடக விஷயங்களில் விருப்பங்கள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். சமூக ஊடகங்களால் இயக்கப்படும் சமூகத்தில் நாம் பதிவிடுவதை பற்றிய பொது அங்கீகாரத்தை பெறுவது நமது சுய மதிப்பு மற்றும் புகழுக்கான அளவுகோலாக மாறி வருகிறது. நம்மில் பெரும்பாலோர் மக்கள் பாராட்டுவார்கள் என்று நம்பிக்கை வைத்து எதையாவது பதிவிடுகிறோம். மேலும் விருப்பங்கள் மற்றும் நேர்மறையான கருத்துகளுக்காக அதை கண்காணிக்க தொடங்குகிறோம். நாம் எவ்வளவு அதிகமாக பெறுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் விரும்புகிறோம். குறைவான அல்லது எதிர்மறையான பதில்களை பெறுவது நம்மை வருத்தமடைய செய்கிறது. மேலும் மக்களின் கருத்துகளுக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம். பகுதி 1. பொதுமக்களின் மதிப்பீட்டிற்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் எதையாவது பதிவிட்டுவிட்டு மக்கள் அதை கவனிப்பதற்காகவோ அதை விரும்புவதற்கோ அல்லது கருத்து தெரிவிக்கும் வரை பொறுமையாக அல்லது பொறுமையின்றி காத்திருக்கிறீர்களா? அதிக லைக்குகள் உங்களை ஏற்றுக்கொண்டதாக உணர வைக்கிறதா? விருப்பமின்மை உங்களை கவலையடைய செய்கிறதா? பகுதி 2. பயனுள்ள தகவல்களை பகிரவும் மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் சமூக ஊடகம் ஒரு அழகான தளமாகும். ஆனால் இன்று நேருக்கு நேர் பேசாதவர்கள் சமூக ஊடகங்களில் தீவிரமாக பதிவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது அவதானிப்புகளை அப்சர்வேஷன்ஸ் வெளியிடுகிறார்கள். தங்களுக்கு கவனத்தையும் பாராட்டுகளையும் வழங்கும் ஆன்லைன் பார்வையாளர்களை பற்றி அவர்கள் அக்கறைப்படுகிறார்கள். பகுதி 3. நாம் விரும்பும் மற்றும் நன்மை பயக்கும் விஷயங்களை பகிர சமூக ஊடகங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவோம். அதற்கு பிறகு அது 100 லைக்குகளை பெற்றதா அல்லது 0 லைக்குகளை பெற்றதா என்பதை பற்றிய பிரச்சனை இல்லை. உண்மையில் பதிலுக்காக நாம் அதை சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமது பதிவிற்கான மக்களின் கருத்துக்களை நமது புகழ் அல்லது சுய மதிப்புடன் தொடர்பு படுத்த முடியாது. பகுதி 4. உங்கள் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அமைதியானது அல்லது அழகானது என்பதை சமூக ஊடகங்களில் உள்ளவர்கள் சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை. தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நான் விரும்புவதை பகிர சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறேன். மற்றவர்கள் அதை விரும்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓம் சாந்தி.